ஹலோ, ஐ வெல்கம் யூ டு இங்கிலீஷ் மோட். இங்கிலீஷ் மோட்டில் வருகின்ற வீடியோ லெசன்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போது தான் இந்த வீடியோவை பார்க்க தவறிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இங்கிலீஷ் மோட். Today we are going to learn about how to use and. Look at the picture. ஒரு boy ஒரு girl இருக்கிறார்கள். A boy, a girl என்று சொல்லலாம். இரண்டு பெயரையும் சேர்த்து சொன்னால் a boy and a girl. Here a cow, a goat. இரண்டையும் சேர்த்து சொன்னால் a cow and goat. Look at the boy. அவனிடம் ஒரு ball இருக்கின்றது. He has a ball. அவனிடம் ஒரு bat இருக்கின்றது. He has a bat. ஸோ அவரிடம் ஒரு ballum ஒரு batடும் இருக்கின்றது என்று சொன்னால் he has a ball and a bat. A boy, a girl இரண்டு வேர்ட்ஸையும் இணைத்து சொன்னால் a boy and a girl. He has a ball, he has a bat. இரண்டு சென்டென்ஸ்களையும் இணைத்து சொன்னால் he has a ball and a bat. So why do we use the word and to join word or sentences? சொற்களை அல்லது வாக்கியங்களை இணைக்க நாங்கள் and என்ற வேர்டை பயன்படுத்துகின்றோம். and ஒரு இணைப்புச் சொல். இணைப்புச் சொல் conjunction என்று அழைக்கப்படும். Let's practice. Here we'll join words using and. Brother, sister. Brother and sister. A pen and eraser, a pencil. A pen and eraser and a pencil. Black, white. Black and white. A table, two books, a vase, some flowers. A table, two books, a vase and some flowers. Study the sentences. A. My brother opened the book. B. He started reading. இந்த ரெண்டு சென்டென்ஸ்களையும் and பயன்படுத்தி இணைத்தால் my brother opened the book and started reading. எப்படி இவற்றை இணைத்துள்ளோம் என்பதை பார்ப்போம். My brother opened the book. இதில் subject எழுவாய் my brother. He started reading. இதில் subject he. இது சென்டென்ஸ் ஏயில் இருக்கின்ற மை பிரதரை தான் கருதுகின்றது. ஸோ ரெண்டு சென்டென்ஸ்களிலும் சேம் சப்ஜெக்ட் இருப்பதனால் அண்ட் பயன்படுத்தி இணைக்கும் போது இரண்டாவது தடவை பயன்படுத்த தேவையில்லை. ஸோ ஹீ என்ற வேர்டை நாங்கள் திரும்ப பயன்படுத்த தேவையில்லை. மை பிரதர் ஓப்பன் த புக் அண்ட் ஸ்டார்டட் ரீடிங். ஸ்டடி த நெக்ஸ்ட் சென்டென்சஸ். இட் வாஸ் 10 PM. I went to bed. இரண்டு சென்டென்ஸ்களையும் இணைத்தால் it was 10 PM and I went to bed. சென்டென்ஸ் ஏயில் சப்ஜெக்ட் it, பியில் சப்ஜெக்ட் I. ஸோ இங்கு இரண்டு சென்டென்ஸ்களிலும் வேறு சப்ஜெக்ட்ஸ் இருப்பதனால் ஒரு வேர்டையும் நீக்க தேவையில்லை. It was 10 PM and I went to bed. இரண்டு சென்டென்ஸ்களை இணைக்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள். முதலாவது சென்டென்ஸின் ஃபுல் ஸ்டாப் நீக்கப்பட்டு அண்ட் சேர்க்கப்படும். இரண்டாவது சென்டென்ஸின் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலாக மாற்றப்படும். ஐ மற்றும் ப்ரொபனவுனாக இருந்தால் ஸ்மால் லெட்டராக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. லெட்ஸ் ப்ராக்டிஸ் வித் த சேம் சப்ஜெக்ட் ஓ வெர்ப். பூர்ணி இஸ் டால், சி இஸ் ஃபேட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் பூர்ணி, செகண்ட் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஷீ. இரண்டு வேர்ட்ஸும் ஒருவரைத்தான் குறிக்கின்றது. அதே போல் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இஸ் என்ற வேர்ப் இருக்கின்றது, செகண்ட் சென்டென்ஸிலும் இஸ் என்ற வேர்ப் இருக்கின்றது. ஸோ இரண்டு சென்டென்ஸ்களையும் ஜாயின் பண்ணும்போது ஷீ இஸ் இந்த இரண்டு சொற்களையும் நீக்க வேண்டும். பூர்ணி இஸ் டால் அண்ட் ஃபேட். ஐ வென்ட் டு த கேன்டீன், ஐ ஏட் அ பன். இரண்டு சென்டென்ஸ்களிலும் சப்ஜெக்ட் ஐ. ஸோ இரண்டாவது சென்டென்ஸில் இருக்கின்ற ஐயை நாங்கள் நீக்க வேண்டும். I went to the canteen and ate a bun. Darren brushed his teeth. He washed his face. First sentence in subject Darren. இதைத்தான் செகண்ட் சென்டென்ஸின் he கருதுகின்றது.
எனவே he என்ற வேர்டை நாங்கள் நீக்க வேண்டும். Darren brushed his teeth and washed his face. Panchara drew a picture. Panchara painted the picture. இரண்டிலும் சப்ஜெக்ட் பஞ்சரா. ஸோ இரண்டாவது பஞ்சராவை நீக்க வேண்டும். பஞ்சரா drew a picture and painted the picture. பயன்படுத்தி இணைக்கப்படும் இரண்டு சென்டென்ஸ்களிலும் வேறு சப்ஜெக்ட் அல்லது verb இருந்தால் ஒரு வேர்டையும் நீக்க தேவையில்லை. இரண்டு சென்டென்ஸ்களுக்கும் இடையே அண்ட் போட்டால் போதுமானது. Abdul is a good child. Murali is an intelligent child. Abdul is a good child and Murali is an intelligent child. Sister cut the cake. Brother served it to all. Sister cut the cake and brother served it to all. Kokila brought flowers. Radha went to the temple. Kokila brought flowers and Radha went to the temple.